நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தினமும் உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போகலாம் என நான் வரும்பொழுது நீ அதை முழுமையாக கேட்பதில்லை. பிரச்சனைகளை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே தவிர என் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பதில்லை. இன்றாவது நான் கூறும் வார்த்தைகளை செவி கொடுத்து முழுமையாக கேட்பாய் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன், கேள். என் அன்பு குழந்தையே, உன் நீண்ட நாள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை இன்றே காணப்போகிறாய். ஒவ்வொரு முறையும் இங்கு மட்டுமே நடக்கிறது என வருத்தப்படாதே. கிரக நிலைப்படி நீ உன் மோசமான கட்டங்களை கடந்து விட்டாய். உன் நிலைமை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். கூடிய விரைவில் மனம் போல் வாழ்க்கை அமையும். என் குழந்தையை, உன்னால் முடிந்தால் சோதனைகளை தாங்கிக் கொள். இல்லை என்றால் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று பயப்பட்டு கொண்டே இருப்பதாய் முதலில் விட்டு விடு. நீ யாரிடம் மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை உருவாக்கி விடுகிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உனக்கு நல்ல வழி காண்பிப்பேன். என் அற்புதங்களால் நீ ஆனந்தமடையப் போகிறாய். இனி வெற்றி உன் பக்கம்தான். உன்னிடம் ஒன்று கூறுகிறேன், கேள். எவ்வளவுதான் நீ ருசியாக சமைத்தாலும் சமைக்கும் பாத்திரம் சுத்தமில்லாமல் இருந்தால் அந்த உணவு கெட்டுவிடும் அல்லவா? அதுபோல பூஜை அலங்காரம் என என்னத்தான் கடவுளை வணங்கினாலும் மனதில் தீய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான பலனை பெற முடியாது. மனதை எப்போதும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி சுத்தமாக வைத்துக்கொள். உனக்குள் தோன்றும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இப்போதே முற்றுப்புள்ளி வைத்து விடுவது நல்லது. மனதை காலியாக வைத்துக்கொள். காலியாக இருக்கும் உன் மனதில் நிறைந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் நிரப்புவேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இந்த இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கம் மீறினால் சோம்பேறி என்பார்கள். இரக்கம் மீறினால் ஏமாளிகள் என்பார்கள். அதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இரு. உன் இல்லமும் உன் உள்ளமும் குளிரப் போகிறது. சந்தோஷத்தை கொண்டாட தயாராக இரு. கடவுளின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது. நீ ஆசைப்பட்ட அழகிய வாழ்வை உனக்கு வரமாய் கொடுக்கப் போகிறேன். உன் பல நாள் தோல்வி வெற்றியாக மாறும். அந்த நேரம் வந்துவிட்டது. உன் குறைகள் எல்லாம் நிறைகளாக மாறப்போகிறது. இனி உனக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. நீண்ட நாட்களாக உன்னை தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நல்ல செய்தியை நீ என்னிடம் ஆனந்தமாக சொல்லப் போகிறாய். என் அன்பு குழந்தையே, என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. ஆகையால் எதற்கும் கலங்காதே. சாய் இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம்.